அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகேந்திரா நோவோ சீரீஸில் வரக்கூடிய 605DI 60 ஹெச்பியில் சிஆர்டி மாடல் டிராக்டரை பற்றி இந்த டிராக்டரே சேம் டிராக்டரே ரிவ்யூ போட்டிருப்போம். ப்ளஸ் இந்த டிராக்டரோட பனானா மல்ச்சிங் வாழை ஓட்டுறப்போ அதோட பிடிஓ பவர் எந்த அளவுக்கு இருக்குது, ஆர்பிஎம் டிராப்பேஜ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த டிராக்டரோட கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்ககிட்ட என்னென்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பனானா ஸ்பெஷல் ரோட்ரி, அதோட நார்மல் அளவு ரோட்ரி, அப்புறம் அதோட ஓஜா மினி டிராக்டர் இருக்குது. ஓஜாவில் 30 ஹெச்பி மினி டிராக்டரு, ட்ராலி, பெரிய டிராக்டருக்கான மல்ச்சரு, மினி டிராக்டர் மல்ச்சரு, மினி ரோட்ரி, ஸ்ப்ரிங் கல்டிவேட்டரு, டக் ஃபுட் கல்டிவேட்டரு, இது எல்லாமே இருக்குது. எல்லா ரொட்டாவேட்டருக்குமே கொழுவு செட் பண்ணிக்கிறாங்க. இந்த கலப்பையோட பர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட படத்தோட அகலம் பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு, வீச்சு பார்த்திங்கன்னா 21 இன்ச்சு வச்சுக்கிறாங்க. ஸோ கொழுவு பார்த்திங்கன்னா இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 24 இன்ச்சு ஹைட்டு, 2.5 2.5 சாஃப்டில் போட்டிருக்கிறாங்க. இந்த ஆமோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு ஆம் போட்டிருக்கிறாங்க. ஆமோட திக்னஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக போட்டிருக்கிறாங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இவங்க இது டெம்பரவரியாக வச்சுக்கிறாங்க. இந்த கலப்பை பார்த்திங்கன்னா இது மாற்ற போகிறதா சொல்லிக்கிறாங்க. ஸோ கலப்பையோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கலப்பை போடுறவங்க இந்த அடிப்பீஸ் வருதுல, அது முடிஞ்ச அளவுக்கு மேலே வர மாதிரி பாருங்கள். திரும்புகிறப்ப குத்தி பிடிக்கிறது தான். அதே மாதிரி படத்தோட வீச்சு பார்த்திங்கன்னா 16 to 18 இன்ச்சு வைங்க, அகலம் 16 இன்ச்சு வைங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா வண்டி லோடு இல்லாமல் திரும்பி வரும், வண்டிக்கு லோடும் கம்மியாகும். ப்ளஸ் என்னென்னா சீர் எப்போவுமே இந்த சீர் தான் வைக்கணும், படு சீரும்பாங்க. இது நெட்டு சீர் வச்சிங்கன்னா வண்டி குத்தி பிடிச்சிட்டே தான் போகுமோ ஒழிய வண்டி ஃப்ரீயாக போகாது. 80 ஹெச்பி வீடியோ போட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில். அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க வண்டி ஸ்லோவாக போகுது, ஸ்லிப்பேஜ் வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சீர் முடிஞ்ச அளவுக்கு படு சீராக வைங்க. கலப்பை முன்னாடி குத்துன மாதிரி வச்சாலும் பரவாயில்ல, அப்போ தான் காடு நல்லா பொத்து எடுக்கும். கலப்பை கொழுவு பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வாட்டத்தில் வைங்க. எப்போவுமே கொழுவு மாட்டுறது பார்த்திங்கன்னா அப்போ தான் உழவு நல்லா எடுக்கும். ஸோ இதுதாங்க 5 கலப்பை பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர். அது யார் மேக் பண்ணாலும் அது பிரச்சனை இல்லை, யாரோட மேக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ கலப்பையோட மெத்தேடு இந்த மாதிரி இருந்தால் வண்டிக்கு லோடு இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த டிராக்டர் 1200 மணி நேரம் ஓடி இருக்குது. கூடிய சீக்கிரம் இதோட ஃபீட்பேக்கும் அப்டேட் பண்ணுறேங்க. பம்பர் ஒர்க்கெல்லாம் நீட்டாக போட்டிருப்பாங்க. பானட்டெல்லாம் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பம்பர் ஒர்க்கு, அண்டர் கார்டு ஒர்க்கும் நீட்டாக போட்டிருப்பாங்க. ஹரிமுருகாவில் போட்டது. அவங்களோட வீடியோஸ் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுற. டாப் ஒர்க் எல்லாமே அங்கே தாங்க பண்ணுது, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே. பெட்டு டம்மி பெட் போட்டிருப்பாங்க பிடிஓ அட்டாச்மெண்ட்டுக்கு. ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பழைய அர்ஜுனோவா 605க்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஹெவி கீர் பாக்ஸு, இன்ஜின் ஹெவி, எல்லாமே ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. 54 ஹெச்பி பிடிஎஸ்பிங்க இதோடது ஹெச்பி பார்த்திங்கன்னா. அதே மாதிரி இன்ஜின் பார்த்திங்கன்னா இதில் 3800 சிசி இன்ஜினு, பழைய மாடலில் 3500 சிசி தாங்க. ஸோ எல்லாமே ஹெவி பழைய மாடலை கம்பேர் பண்ணுறப்போ. 3 ஹெச்பி அந்த மாடல் டிராக்டரை மாற்ற முடியும். 60, 56, 52 ஹெச்பியை மாற்ற முடியும். டார்க் பார்த்திங்கன்னா 240 நியூட்டன் மீட்டர் டார்க்கு. இந்தியாவிலே ரொம்ப ஹை சேலில் இருக்கக்கூடிய பிராண்ட்னா மகேந்திரா தாங்க. மகேந்திராவில் 575 அந்த சீரீஸ்க்கு அடுத்து ரொம்ப ஃபேமஸானது இந்தியாவில் இந்த அர்ஜுன் நோவாங்க. அர்ஜுன் நோவாவில் 605ங்கிற மாடலு, இப்போ நோவா 605ன்னு வருது. 605 ரொம்ப ஃபேமஸுங்க. லைட்டாக பின்னாடி வாங்க, மேலே தூக்குங்க, முன்னாடிங்க, லைட்டாக முன்னாடி பின்னுங்க.
மேலே தான் நல்லா இருக்குதுங்களா? இது வந்து சென்சிங் இதில் ஓட்டா நல்லா இருக்குது, இதில் ஓட்டா கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்களா? இது வந்து இதுதான் ஹை சென்சிங், கீழே தான் ஹை சென்சிங். கீழே தான் ஹை சென்சிங். ஆமாங்க. இப்போ வரக்கூடிய மகேந்திராவில் பழைய யுகோக்கும் பழைய அர்ஜுன் நோவாக்கும் இந்த நோவா சீரீஸ்க்கும் இந்த டாப்லிங் பெட்டு ஹைட்ராலிக் செட்டே வேறு. இது வந்து எம்டெக் ஹைட்ராலிக்கு, மகாலிஃப்ட் ஹைட்ராலிக்கோட சிஸ்டமே மாற்றிக்கிறாங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவோலெலாம் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2 சென்சிங் ஹோல்ஸ் இருக்கும் மேலே. இது டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா இது புல் டைப் ஹைட்ராலிக்னு சொல்லுவாங்க, புஷ் டைப் இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் பெருசாக போட்டாங்க, அதனால் கீழ் ஹோல்ஸில் போட்டிருக்கிறாங்க. ஸோ மேல் ஹோல்ஸில் தாங்க போடணும். தரையிலேருந்து 52 இன்ச் ஹைட் இருக்கணும். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி கீழே இருக்கும், கையை பின்னாடி லைட்டாக பின்னாடி பின்னுங்க. இப்போ வந்து மட்டம் செக் பண்ணுறோம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. கரெக்டாக தான் இருக்குங்க. ஃப்ரீயாக இருக்க வரைக்கும் அப்போ தான் திரும்பி வருங்க நல்லா. ஆப்ரேட் பண்ணுற கியர் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃபஸ்ட் கியரில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. கலப்பையோட ஹைட்டு கம்மியாகிறதுனால பார்த்தீங்கன்னா தரையோட அப்படியே டெப்த்து ஃபுல்லாக வர மாதிரி தெரியும். ஒரு சிலர் கலப்பை வச்சுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இதுக்காகவே கலப்பை மாற்ற மாட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக போடுறது பார்த்தீங்கன்னா 29 இன்ச் போடுறாங்க. 29 இன்ச் போடுறதுனால என்ன பெனிஃபிட்னா மண்ணை கூட்டிகிட்டு வராது, ஒரு லெவலுக்கு மேலே இறங்கி அதே லெவலில் மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி ஹைட்டு கம்மியாக இருக்கிற கலப்பையில் என்ன இப்போ மைனஸ்னால் ஒரு லெவலுக்கு மேலே இறங்கிடுச்சுன்னா மண்ணை கூட்டிகிட்டே வரும். அந்த படுசீராக இருக்கிறதுனால பாருங்கள் வண்டி லோடே எல்லாம் போகுது. நெட்டு சீர் வச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய ஹெச்பி டிராக்டர் எடுத்து வந்தீங்கனாலுமே வண்டி ஸ்லிப் ஆகி தான் போகும். எவ்வளோ வீல் வெயிட் போட்டாலும் ஸ்லிப் ஆக தான் செய்யும். இந்த ஹெச்பி கேட்டகரியிலேயே பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகம், கொஞ்சம் டிராக்டரோட லென்த் அதிகம். வீல் பேஸ் கம்மி, ஆனால் லென்த் அதிகம். அதனால் என்னென்னா கலப்பை அளவுக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஃப்ரண்ட் லிஃப்டே ஆகாது. சென்சிங் வந்து பக்காவாக வேலை செய்யுதுங்க. பாருங்கள் இந்த சட்டு மண் எப்படி பிரித்து எடுத்துக்குன்னு. நெட்டு சீர் கலப்பையில் வந்து இந்த சட்டு மண் வராது, கலப்பை குத்தி பிடிச்சிட்டே தான் வரும். இது வந்து கரெக்டாக வாட்டமாக கொழுவை இறக்கி வச்சு கட்டிட்டிங்கன்னா அப்படியே பூமாரம் வண்டி லோடே எல்லாம் போகும். டிராக்டரும் நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக ஆப்ரேட் பண்ண முடியும். இவ்வளோ தாங்க மேட்ரு 5 கலப்பை பொறுத்த வரைக்கும். கலப்பை வெயிட் இருக்குது, வெயிட் இல்லை, ஹைட் இருக்குது, ஹைட் இல்லை, அதெல்லாம் மேட்ரே இல்லைங்க. கலப்பையோட சீரு தான் மேட்ரு. அப்படியே காடு கரையிறதே தெரியாதுங்க. இல்லைன்னா நெட்டு சீர் வச்சிட்டிங்கன்னா காடே கரையாதுங்க. அதுதான் மெயினு. இதில் கீர் பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட சிங்க்ரோமஸ் கீர் பாக்ஸுங்க. 20 ஃபார்வேர்டு 20 ரிவர்ஸு. க்ரீப்பரில் மட்டும் 5 ரேஞ்சு கொடுத்துருக்குறாங்க. லோ மீடியம் ஹையில் 15 ரேஞ்சு கொடுத்துருக்குறாங்க.
20 ஃபார்வேர்டு 20 ரிவேர்ஸுங்க. என்ன ஸ்பீடில் போகிறீங்களோ அதே ஸ்பீடில் வந்து ரிவேர்ஸ் வர முடியும். அதுதான் இதோட மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டு. பழைய ஹைட்ராலிக்கோட இதில் புது ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சென்சிங் பக்காவாக இருக்குது. நோவா பாருங்கள், பழைய அர்ஜுனோவுக்கு இதுக்கும் சவுண்டே இல்லை. நாய்ஸ் ஏகப்பட்ட நாய்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு. இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரெல்லாம் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஏகப்பட்ட நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது. தோட்டம் வச்சுக்கிறீங்க நிறைய பேர் வந்து அந்த சட்டை பிரிச்சு விட்டா போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பாரு அருமையாக கட்டுதுங்க, அளவாக கட்டுது. 4 வீல் டிரைவ் தாங்க. இதே 2 வீல் டிரைவ் டிராக்டரை எடுத்துட்டிங்கன்னா 2 வீல் டிரைவில் இந்த அளவுக்கு ஆப்ரேட் பண்ணவே முடியாது. டீசல் மைலேஜ் மோராரில் சேமாக தாங்க இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த அளவுக்கு வேகமாக ஆப்ரேட் பண்ண முடியாது, கண்டிப்பாக ஸ்லிப் ஆகும். இப்போ இதே வண்டியை 2 வீல் டிரைவில் விட்றாங்க பாருங்கள். அதே மீடியம் ஃபர்ஸ்ட் கியர், சேம் கலப்பை, சேம் ஆர்பிஎம், 16 சைஸ் டயர் தாங்க. லிவரில் கை வச்சு ஓட்டியே தான் ஆகணும். 4 வீல் போட்டால் லிவரில் கை வைக்க தேவையில்லைங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேங்க, என்னென்னா அடியை வந்து அந்த பிளேட் வந்து அடி எக்ஸ்ட்ரா பிளேட் வந்து ரொம்ப லென்த்தாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அந்த பிளேட் வந்து கம்மியாக கொடுத்துருந்தாங்கண்ணா அடி பாருங்க உங்களுக்கு தெரியும். அந்த பிளேட்டோட லென்த்தை வந்து கம்மி பண்ணிட்டா திரும்புறப்ப வந்து லோடு வாங்காதுங்க. திரும்புறப்ப லோடு வாங்குது பாருங்க, இந்த லோடே இருக்காது. அதே மாதிரி பட்டத்தோட வீச்சும் அதே மாதிரி 16 to 18 இன்ச் வைக்கணும். பட்டத்தோட அகலம் எல்லாம் கரெக்டாக வச்சிடறாங்க. வீச்சு அதிகமாக வச்சிடறாங்க நிறைய பேர். வீச்சு அதிகமாக வைக்கிறதுனால தான் லோடு வாங்குதுங்க கலப்பை. இது 21 இன்ச் வச்சுக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் லோடு ஆகுதுங்க வண்டிக்கு. அதெல்லாம் வச்சுட்டிங்கன்னா பெருசாக லோடே இருக்காதுங்க. ஸ்லிப்பேஜே இல்லைங்க மகேந்திரா பொறுத்த வரைக்கும், பக்காவாக இருக்குது. 1500 ஆர்பிஎங்க, மீடியம் ரேஞ்சு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கியர். RPM டிராபேஜ் இருக்கு. பவர் மோட்ல தாங்க 60 HP தான் யூஸ் பண்றான் டிராக்டர் பாத்தீங்கன்னா. சென்சிங் அடிக்கிறது அப்படியே கேக்குதுங்க, நல்லா இருக்கு, கம்ஃபர்ட்டா இருக்கு, வைப்ரேஷன் இல்லை. லிவர் செட்டிங் இந்த அளவுக்கு வைக்கணுங்க.
கலப்பையோட சென்சிட்டிவிட்டி வந்து இந்த ஹைட்ராலிக்கோட சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹை சென்சிங்கில் போடுறப்ப என்னென்னா ரொம்ப டீப்பாக இறங்க மாட்டேங்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மீடியம் சென்சிங்கில் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. மீடியம் சென்சிங் போட்டு ஓட்டுறப்ப ரொம்ப குத்தி பிடிக்கிறப்ப லைட்டாக லிவரில் கை வைக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு களைச்சி விட்டுட்டு வருதுன்னு. நல்லா இருக்குங்க. பழைய ஹைட்ராலிக்கோட இந்த மகாலிஃப்ட் ஹைட்ராலிக் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சென்சிங்கும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மகேந்திராவில் நீங்கள் யுவோ, பூமிபுத்ரா என்ன சீரிஸ் டிராக்டர் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த டிராக்டரில் என்ன அப்டேட் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிராக்டர் யூஸ் பண்ணுறப்ப மைலேஜ்னு பார்த்தா 5 to 5.5 லிட்டர் போகிறதா சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் கவரேஜ்னு பார்த்தா 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதிகபட்சம் 1.25 மணி நேரத்துலேயும் முடிஞ்சிருதுங்கிறாங்க ஏக்கர் கவரேஜ் பார்த்தீங்கன்னா. கலப்பை இன்னும் ஹெவியாக போடுறப்போ டைமிங் கொஞ்சம் சேர்ந்து பிடிக்கும். ஆனால் உழவு அந்தளவுக்கு இருக்கும். அது லோ டாப்பில் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.